லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோகாவோட சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட 2வது அதிகாரத்துல வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, யோபுவை பத்தி கர்த்தர் நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது சாத்தான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் தொடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவன் ஒன்னா அவனுடைய சொத்துக்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்ச உடனே அந்த செய்தி கிடைச்ச உடனே யோபு என்ன பண்றாரு, ரொம்ப கவலையா அவருடைய வஸ்திரங்களை கிழித்து ரொம்ப இதா தாயின் வயிற்றில் நான் நிர்வாணியா வந்தேன், எனக்கு இருக்க என்னோட எல்லாத்தையுமே கொடுத்தது கர்த்தர் தான், அதனால கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுப்பார், அது என்கிட்ட இல்லை அப்படின்னா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு தான் சொன்னானே ஒழிய அது எதுவுமே தப்பா பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவன் ரொம்ப ஆனா அந்த மன வருத்தம் இருக்கும், வருத்தம் தான் படுறானே ஒழிய தேவனை தூஷிக்கல. அப்போ திரும்பவும் தேவ சபையில தேவகுமாரனும் சாத்தானும் வர்றாங்க. அப்ப ஆஸ் யூஷுவல் கர்த்தர் கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருந்து வர அப்படின்னு சாத்தானுக்கு கேட்டோன்னா, நான் உலகம் பூரா சுத்திட்டு வரேன் அப்படின்னோன்னா, நீ இது பாத்தியா என்னுடைய பக்தன் என்னுடைய யோபு எந்த பாவமும் செய்யல பத்தியா, அவன் எல்லாத்தையும் அழிச்சாலும் ஒன்னும் செய்யல பத்தியான்னு. அதெல்லாம் ஓகே, சொத்துக்கள் மனுஷன் அவனுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் அழிச்சாலும் அவன் நல்லா இருக்கான் அப்படின்றனால அந்த ஒரு கான்பிடென்ட்ல அவங்க திருப்பி சம்பாதிச்சுக்கலாம்னு நினைச்சோ என்னவோ, அதனால அவனை அவன் சேஃபா இருக்க பட்சத்து வரைக்கும் அவன் எதுவுமே தப்பா பண்ண மாட்டான். இப்ப நீங்க எப்போ அவனோட ஸ்கின் எல்லாம் இது பண்ணீங்களோ, அவனுடைய உடலை நீங்க தொட்டா ஒழிய அவன் உங்களை தொட்ட பிறகும் அவன் தூஷிக்காம இருக்கானான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குது. கேட்ட உடனே இது கர்த்தர் சொல்றாரு, சரிப்பா அதையும் செஞ்சுக்கோ, ஆனா அவனுடைய பிராணனை மட்டும், அவனுடைய உயிரை மட்டும் விட்டுட்டு இது என்ன வேணாலும் அவனுடைய உடலுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சாத்தான் கிளம்பி போறான். அது வரைக்கும் தான் என்னக்குரிய போர்ஷன். இனி நாளைக்கு அங்க சாத்தான் என்ன பண்றான், யோபுவோட ரியாக்ஷன் என்ன, அவருடைய சுத்தி இருக்கவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நாளை பார்ப்போம். அல்லேலூயா.